அண்ணன் திருமாவர்கள் வந்து அழைப்பு விடுத்திருக்கின்றார். அவர் வந்து அதிமுக வரணும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தா அது வேற விஷயம். மது ஒழிப்பை கொள்கையாக வைத்துக் கொண்டிருக்கின்ற கட்சிகள்லாம் வரலாம் அப்படின்னு ஒரு ஓப்பன் இன்விடேஷன் மாதிரி கொடுத்துருக்கு. பாமக, அது டாக்டர் ராமதாஸ் அவர்களாகட்டும், அன்புமணி ராமதாஸ் அவர்களாகட்டும், அப்போ என்ன பாமகவை சேர்த்துக்க மாட்டீங்களா? ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். கூட்டணியில் வந்து குழப்பங்கள் வருகின்றது, கேட்ட இடங்கள் கிடைக்கவில்லை. அதிமுக வந்து கொஞ்சம் ரிவைவல் மோட்ல இருக்கு, அவங்க வந்து நிறைய இடங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ நான் அந்த ஒரு வரின்னு சொன்னேன் இல்லையா? தமிழ்நாட்டில் மட்டும் சொல்லல, எல்லாத்துலேயும் மாநில அரசாங்கம் தான் மதுவை விற்கின்றது. சமீபத்தில் தான் அந்த செய்தி பார்த்தா என்னன்னா, பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கருத்து சொல்லியிருக்காங்க. அது அதிமுகவுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அதிமுக வரணும்னா அது அதிமுகவுடைய இஷ்டம். திமுகவுக்கு இஷ்டமா கஷ்டமா? அதெல்லாம் வந்து அவங்க குடிகாரர்கள்னு சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன் சொன்னார்ல அமைச்சர். ஏங்க நான் கேட்குறேன், இப்போ கடினமான உடல் உழைப்பு செய்கிறவர்கள் இப்போ சரக்கட்சியாக தான் வேலை செய்ய முடியும் அப்படின்னு அமைச்சரே சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இல்லையா? ஏதோ சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு ஒரு கார்டு ஒன்று போட்டுடுறாங்க, மது குடிப்பது உடல் நலத்துக்கு தீங்கானது அப்படின்னு. தீங்கானதுன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன் அதை குடிக்கிறீங்கன்னு யாரும் கேட்கறது கிடையாது. அது இல்லாத சினிமா இன்னைக்கு ஏதாவது காமிங்க பார்க்கலாம். கொள்கை வேற கூட்டணி வேறன்னு ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சொல்லிட்டாரு. அப்ப கொள்கைக்கும் கூட்டணிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னா, அப்ப எதுக்காக நீங்க கூட்டணி வச்சுக்கிறீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் விருப்பப்பட்டால் கலந்து கொள்ளலாம் என திருமாவளவன் தெரிவித்திருப்பதற்கு பின்னால் இருக்கும் காரணம் என்ன? வணக்கம். அதாவது அரசியல்ல காரணம் இல்லாமல் எதுவுமே நடைபெறுவதில்லை. ஆனா என்ன காரணம் அப்படின்றத வந்து பகுத்தறிவோட ஆராயணுங்க. அது இல்லாம வெளியில தெரிகிற காரணங்கள் நிறைய இருக்கலாம், உள்ளுக்குள்ள நிறைய காரணங்கள் இருக்கலாம். ரொம்ப குழப்பமா இருக்கா? அது சரி, அரசியலே அப்படிதான் குழப்பமா இருக்கு. அதுலேயும் அதிமுக இன்னைக்கு பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. அண்ணன் திருமாவர்கள் வந்து அழைப்பு விடுத்திருக்கின்றார். அவர் வந்து அதிமுக வரணும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தா அது வேற விஷயங்க. ஆனால் எல்லா கட்சிகளும் வரலாம், மது ஒழிப்பை கொள்கையாக வைத்துக் கொண்டிருக்கின்ற கட்சிகள்லாம் வரலாம் அப்படின்னு ஒரு ஓப்பன் இன்விடேஷன் மாதிரி கொடுத்துருக்காரு. சரி, அப்போ ஓப்பன் இன்விடேஷன்னா மது ஒழிப்பு அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம ஒத்துக்கணும். பாமக, அது டாக்டர் ராமதாஸ் அவர்களாகட்டும், இல்லை வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களாகட்டும், மது ஒழிப்பு அப்படின்றத பற்றி ரொம்ப தீவிரமாக பல வருடங்களாக பேசி வருகின்றனர். அதுலேயும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த புகையிலைக்கு, அந்த பீடி சிகரெட் இதற்கு எதிரான ஒரு விழிப்புணர்வையும் அவர் நிறைய பண்ணிட்டு இருக்காருங்க. அப்போ என்ன பாமகவை சேர்த்துக்க மாட்டீங்களா? பாஜகவில் மதுக்கடைகளை மூட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் கூடவே கள்ளுக்கடைகளை திறக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதனால் வேணா பாஜக வேணா அப்படின்னு சொல்லுங்க. ஆனால் அதில் காங்கிரஸ்ன்ற பேர் வந்தா மாதிரி தெரியல, கூட்டணி கட்சிகள்லாம் வரலாம் அப்படின்னு சொன்ன மாதிரியும் தெரியல, எல்லா கட்சிகளும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து கூட்டணியிலேயே இருந்துன்னு அந்த கூட்டணிக்கு தலைமை தாக்குகின்ற கட்சியை எதிர்த்து போராட்டமா அப்படின்னா நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கு வந்து திருமா அவர்கள் மது ஒழிப்பு போராட்டம் அப்படின்லாம் சொல்லியிருக்காருங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு விகரசா அவர் குரல் குத்திருக்காரா? உதாரணத்துக்கு இந்த கள்ளக்குறிச்சி, அது என்ன விஷ சாராயமா ஏதோ ஒன்று, எதையோ குடிச்சு செத்து போனாங்க இல்லையா? அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த மரக்காணமா அங்கே அந்த மாதிரி நடந்ததுங்க. அப்பெல்லாம் வந்து மதுவை ஒழிக்க வேண்டும்னு போராட்டமே நடத்தலை. சொல்லப்போனால் அது வந்து ஒரு பெரிய இன்சிடென்ட், நிறைய பேர் வந்து மரணம் அடைந்தார்கள், ஒரு பெரிய சோக சம்பவம் அது. அப்போ இந்த அளவுக்கு விகரசா பேசலை மரக்காணம். அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி இந்த வருஷம், அப்போவும் இந்த அளவுக்கு விகரசா பேசலை. இப்போ இந்த அளவுக்கு எடுத்திருக்கார் அப்படின்னு சொன்னா மது ஒழிப்பு அப்படின்றது ஒரு காரணம், அவ்வளவுதான். மற்றபடி இந்த கூட்டணியில மேபி அவருடைய இம்பார்ட்டன்ஸ் நிரூபிக்க ஒரு முயற்சியாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு டாக்டிஸாக இருக்கலாம். மேபி அதிமுக வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதிமுகவை அப்படியே உபயோகப்படுத்திக்கின்னு அப்படியே கைட்டி விடுறதுக்கும் ஒரு டாக்டிஸ் இருக்கலாம். அதுவும் வந்து
பாலிடிக்ஸில் ஸ்ட்ராட்டஜி தான் சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே வந்து அரசியல் நடத்துறதுக்கு, கட்சி நடத்துறது எதுக்காக இந்த மாதிரி டாக்டிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதான். இப்போது ஏற்கனவே ஒரு தடவை சொன்னாங்க, தேமுதிக ஒரே நேரத்தில் 2 கட்சியோடையும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்னு. கரெக்டே, அரசியல் கட்சி அப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து தேமுதிகவோட யாருமே பேச்சுவார்த்தை நடத்தலையா, இல்லை அதிமுக அவங்கள கூப்பிட்டு வச்சு 5 சீட்டு கொடுக்கலையா, குத்தாங்கல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா தாவேகா கேப்டன் கட்சி இணையுமா, அவங்களுக்குள்ள வந்து ஏதாவது கூட்டணி வருமா, இப்படிலாம் பேசினுக்கிறாங்க. ஏன்னா ஏதோ சினிமாவில் ஏதோ ஏஐ ஏதோ தொழில்நுட்பம் யூஸ் பண்ணி ஏதோ வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கூட்டணிக்கு அச்சாரமா அப்படின்லாம் கேட்காதீங்க. அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் ஒரு தடவை பேட்டி கொடுத்தாருங்க. அதில் அவர் சொன்னார், எங்கள் அப்பா வந்து கேப்டன் அவர்கள் இந்த மாதிரி எம்ஜிஆர் பாடல்களெல்லாம் இது பண்ணியிருக்காரு, அவருடைய காரை இவர் தான் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்லாம் சொன்னார். சரி, இதெல்லாம் வந்து சொல்லும்போது நாம் அதை வந்து கூட்டணிக்கு அச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு தான் ஆகணும், அது வேறு விஷயம். ஆனால் தாவேகா இதில் வந்து சேருவாங்களா அப்படின்றது தெரியல. இந்த டைமிங் அப்படின்றது தான் முக்கியம். இதுக்கு முன்னாடி இதை எதிர்த்து போராடுவதற்கான வலுவான காரணங்கள் இருக்கும்பொழுது அப்பெல்லாம் சும்மா இருந்துட்டு இப்போ வந்து இதை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நல்லா யோசிச்சு பாருங்க. மதுவை எதிர்த்து போராட வந்து அதிமுக வந்து இணைந்தால் சந்தோஷம் அப்படின்னு சொன்னார்ல பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடியே, அப்பெல்லாம் அந்த போராட்டம் நடத்தவே இல்லையே. ஏன் இப்போ மட்டும் போராட்டம்? அதனால தான் நான் சொல்கிறேன், இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கின்றன. இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் பார்க்குறேனே தவிர கொள்கை முடிவாக நான் நிச்சயமாக பார்க்கல. ஆனால் ஒரே ஒரு விண்ணப்பம், இந்த அரசியல் கட்சிகள்லாம் சொல்கிறாங்க மதுவை ஒழிக்க வேண்டும்னு. ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவராவது நம்ம கட்சியில் இருக்கவங்க, நாம் வந்து மது விலக்கு, மது கூடாதுன்றதான் எங்கள் கொள்கை, நம்ம கட்சியில் இருக்கவங்க யாரும் சாராயம் குடிக்கக்கூடாது, அப்படி குடிக்கிறதா தெரிஞ்சா கட்சியை விட்டு நீக்கிடுவேன் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். அது ஏன் யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இப்போ எதிர்கட்சியினருடன் வந்து அவங்க ஏதோ பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு சில கட்சிகளில் வந்து தலைமை அதை சரியா எடுத்துக்கிறது இல்லை. நீங்க வந்து அவங்களோடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவாது கட்சிகள் நாளைக்கு வந்து அந்த கட்சி எங்க கூட்டணிக்கு வரலாம், இந்த கட்சி அங்கே போகலாம், அந்த கட்சியிலேருந்து இவர் வரலாம், அப்படிலாம் இருக்கும்போது எதிர்கட்சிகளுடன் அந்த எதிர்கட்சி நிர்வாகிகளுடன் தொடர்பு இருந்தால் அதை வந்து சீரியஸாக பார்க்குறாங்க. ஆனால் இந்த மது விலக்கு, மது கூடாது கொள்கை அப்படின்னும் போது அப்போ நம்ம ஆளுங்க யாராவது போய் சாராயம் குடிச்சிங்கன்னா நத்திங் டூயிங், உடனே சீட்டை கிச்சிருவோம். அது ஏங்க யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க? இதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அப்போ கொள்கையெல்லாம் பெரிய அளவில் தான், நாங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம்னா திருமாவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், தயவு செஞ்சு நீங்கள் இந்த அக்டோபர் 2 போராட்டம் நடத்தும் போது நம்ம கட்சியில் யாரும் இனிமேல் மதுவை தொடக்கூடாது, அந்த பக்கமே போகக்கூடாது. நம்ம கட்சிக்காரர்கள் இருக்கும் பகுதியில் இந்த மாதிரி சாராய கடைகள் இருந்ததுன்னா வாட்ச் பண்ணுங்க, நம்ம கட்சிக்காரங்க யார் யாரெல்லாம் போறான்னு பாருங்க, உடனே வந்து கட்சியிலேருந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னார்னா அப்ப நிஜமாவே ஒரு கொள்கைக்காக போராடுகின்றார். கூட்டணி அந்த பேரம் அதுக்காக இல்லை அப்படின்னு நான் ஒத்துப்பேன். ஆனா அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வருமா அது எனக்கு தெரியலங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த அரசியல் சட்டத்தில் வந்து சொல்லியிருக்கு, அதுபடி வந்து மத்திய அரசாங்கம் கொள்கை முடிவெடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் அந்த மது விலக்கை அமல்படுத்தும் மாநிலங்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த நிதி கொடுக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ ஒட்டுமொத்தத்தில் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவதுங்க, நாளைக்கு வந்து திமுகவில் கூட்டணியில் பிரச்சனைகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் பாருங்க, நாங்கள் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு தான் வந்து அந்த கோரிக்கை வைத்தோம், அந்த ஒரு தோழமை சுட்டி இதை ஒன்றா சொல்லுங்க. அவங்க செய்ய வேண்டியது இது, மாநில அரசாங்கம் தலைமையில் நிதி சுமையை சுமத்தக்கூடாது, ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஒருவேளை கூட்டணியில் வந்து குழப்பங்கள் வருகின்றது, கேட்ட இடங்கள் கிடைக்கவில்லை, அதிமுக வந்து கொஞ்சம் ரிவைவல் மோடில் இருக்கு, அவங்க வந்து நிறைய இடங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நான் அந்த ஒரு வரின்னு சொன்னேன் இல்லையா, அதாவது மதுவை அரசே விற்பது என்பது தேசத்துக்கு விரோதமானது, அந்த லைனை எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, மதுவை விற்பது அப்படின்னா ஏதோ அது என்னது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏதோ கேந்திரிய பண்டார், ஆமாம், அதில் யாரும் மது விற்கிறது இல்லைங்க. இது மாநில அரசாங்கம் தான், எல்லா மாநிலத்திலையும், இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் சொல்லலை, எல்லாத்துலேயும் மாநில அரசாங்கம் தான் மதுவை விற்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் நஷ்டத்தில் இயங்குகிறது அப்படின்னு கூட நிறைய தடவை நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. சமீபத்தில் தான் அந்த செய்தி பார்த்தா என்னன்னா, அது வரிகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு போதே தவிர அந்த விற்கதில் வர லாபத்தில் பங்குன்றது டாஸ்மாக்கு குறைவாக வருகின்றது. ஏராளமான ஊழியர்கள் அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும், அதனால தான் நஷ்டமே தவிர ஏதோ சரக்கு விற்று கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா நம்மள மாதிரி ஆம் ஆத்மி வேற யாருமே இருக்க முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கருத்து சொல்லியிருக்காங்க.
அது அதிமுகவுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அதிமுக வரணும்னா அது அதிமுகவுடைய இஷ்டம். திமுகவுக்கு இஷ்டமா கஷ்டமா அது ஒரு கேள்வி இருக்குது. எப்படிங்க உங்கள் கூட்டணி கட்சி உங்களையே எதிர்த்து போராடுகின்றார்களே அப்படின்னு யாரும் கேட்ட மாதிரி தெரியல. ஏன்னா கேள்விகள் கேட்டால்தான் பகுத்தறிவு அப்படின்னு ரொம்ப நாளாக நமக்கு சொல்லி கொடுத்துன்னு வராங்க. சரியான கேள்விகளெல்லாம் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அடுத்தது மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருக்காரு, நல்ல நோக்கம் பாராட்ட வேண்டியது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. சரி, அப்போ நல்ல கருத்துக்காக நல்ல நோக்கத்துக்காக அது விசிகா அதிமுக இன்னும் எந்தெந்த காலம் இணைய போதோ தெரியல. அது தாவேக்கா அந்த மாதிரி சொன்னேன். அப்போ அவங்கெல்லாம் இணைந்தாங்கன்னா அப்போ நல்ல காரியத்துக்கு திமுக இணையாதா? என்னங்க கேள்வி இது? அடுத்தது இப்போ இந்த மதுவை எதிர்த்து பிரச்சாரம் விழிப்புணர்வு இதெல்லாம் எதுக்காகன்னு எனக்கு புரியல. மது இருக்கவே தானே அதை எதிர்த்து பிரச்சாரம். அது இல்லை அப்படின்னா பிரச்சாரமே தேவையில்லையே. ஒரு பக்கம் என்னடானா அந்த மது எதிர்த்து விழிப்புணர்வு அப்படின்லாம் சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் அமைச்சரே சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி கடினமான உடல் உழைப்பு செய்பவர்கள் அவங்கெல்லாம் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி 7 மணிக்கு குடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு குடிக்கணும்னு நினச்சாங்கன்னா அதெல்லாம் அவங்கள குடிகாரர்கள்னு சொல்வதை நான் ஏற்றுக்க மாட்டேன் சொன்னார்ல அமைச்சர். ஏங்க நான் கேட்குறேன், இப்போ கடினமான உடல் உழைப்பு செய்கிறவர்கள் இப்போ சரக்கட்சியாக தான் வேலை செய்ய முடியும் அப்படின்னு அமைச்சரே சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இல்லையா? இது என்ன அர்த்தம்னு எனக்கு சொல்லுங்க. எந்த காரணம் கொண்டும் மது குடிப்பதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாதுங்க. உடல் உழைப்பு ஒரு காரணம் அப்படின்னா இதை விட கடுமையான உடல் உழைப்பு செய்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ அந்த வீடுகளில் வேலை செய்கிற பெண்மணிகள் இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ கடினமான வேலைகள் தெரியுமா? ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீடு 5 வீடுன்னு வேலை செய்கிறவங்களெல்லாம் எனக்கு தெரியுங்க. ஒவ்வொரு வீட்லேயும் போனீங்கன்னா முதல்ல பெருகணும், அதுக்கப்புறம் மாப் போடணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரம் தேய்க்கணும், ஒரு சில வீடுகளில் துணி துவைக்கணும், இல்லாட்டா மெஷினில் இருக்கிறத தூக்கி அதை கொடியில் காய போடணும், அதுக்கப்புறம் அடுத்த வீட்டுக்கு போனோம். சாதாரணமாக நமக்கு ஒரு வீட்டில் இருக்க பாத்திரம் தேய்க்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தெரியுங்க. 4 வீடு 5 வீட்டில் போயிட்டு அவங்க பெருகிட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டு துணி துவைச்சிட்டு வராங்க அப்படின்னா அப்போ அவங்களெல்லாம் எவ்வளோ கடின உழைப்பு செய்கின்றார்கள். ஏன்னா அவங்கெல்லாம் என்ன நாங்கள் எங்கள் கடின உழைப்புக்கு மது குடித்தாதான் அப்படின்னு என்னைக்காவது சொல்லிக்கிறாங்களா பெண்கள்? அதுதான் ஆம்பளைங்களுக்கு மட்டும் உடல் உழைப்பு, ஐயோ அது கஷ்டப்பட்டு உழைக்கிறான்ப்பா அதனால அவன் சர அடிக்கிறான்ப்பா அப்படின்னா இது என்ன நியாயம்னு எனக்கு புரியலையே. சொல்லப்போனால் ஆண்கள் வலிமையானவர்கள், பெண்கள் அவர்களோட உடல் வலிமையில் குறைந்தவர்கள், இப்படி தானே சொல்லி நிற்கிறோம். அப்போ உடல் வலிமையில் குறைந்தவர்களே நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணாதப்பா இந்த ஆம்பளை பயில்களுக்கு என்ன வந்தது கேடு? இதை கடின உடல் உழைப்புன்னா சரி நான் கேட்குறேன், உடல் உழைப்புன்னா இது ஒரு சினிமாவில் கூட பார்த்தேங்க, அவன் மார்க்கெட்டில் கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி கேட்குறான், அவன் ஏதோ குடிக்கிறான்னா அதை கூட நான் ஒத்துப்பேன் அப்படின்னு வடிவு கரிசி ஒரு டயலாக் பேசுவாங்க. சரி விடுங்க, இன்னைக்கு உடல் உழைப்பு இல்லை, உடல் உழைப்பே இல்லாதவங்க வெறும் மூளை உழைப்பு பண்ணுறவங்க இவங்கெல்லாம் கூட தண்ணி அடிக்கிற சீன் இல்லாமல் சினிமாவே வருது கிடையாதுங்க. ஏதோ சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு ஒரு கார்டு ஒன்று போட்டுடுறாங்க, மது குடிப்பது உடல் நலத்துக்கு தீங்கானது அப்படின்னு. தீங்கானதுன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன் அதை குடிக்கிறீங்கன்னு யாரும் கேட்கறது கிடையாது. அது இல்லாத சினிமா இன்னைக்கு ஏதாவது காமிங்க பார்க்கலாம், அந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க. அப்படி இருக்கச்ச நீங்கள் அது உடல் உழைப்பு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தன் சரக்கஷ்டு போனான்னா என்ன லட்சணத்தில் அவன் வேலை செய்வான்? இன்னைக்கு யாராவது சொல்லுங்களேன். ஏதோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்தாரு அதனால குடிக்கிறாரு அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணா கூட ஒரு லாஜிக் இருக்கு, அதுல நியாயம் கிடையாது, தர்மம் கிடையாது, மெடிக்கலா எந்த விதமான உண்மையும் கிடையாது. அதை முதல்ல சொல்லிடுறேன் நான். ஆனா வேற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தன் தண்ணி அடிச்சுட்டு போறேன்னு சொன்னான்னா எப்படிங்க ஒத்துக்க முடியும்? தண்ணி அடிச்சுட்டு வேலை செஞ்சா முதல்ல வேலை எப்படி இருக்கும்? அங்கே வேலை செய்கிற இடத்துல தடிக்கி விழுந்து ஏதாவது ஆச்சுன்னா யார் பதில் சொல்றது? இல்லை குடிச்சிட்டு ஒருத்தர் வேலைக்கு வராருன்னா அவரை முதலாளி தான் வேலைக்கு வச்சுப்பாரா? எனக்கு இது பதில் சொல்லுங்க. இன்னைக்கு உடல் உழைப்பு அப்படின்னு சொல்றவங்க அப்புறம் நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, அது பாருங்க உடல் உழைப்பை விட மூளை உழைப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது, அத்தொட்டு தான் பார்த்தீங்கன்னா மூளை உழைப்பு செய்கிறவங்களுக்கு தான் சம்பளம் அதிகம் கொடுக்குறாங்க. அப்போ அதனால மூளை உழைப்பு செய்கிறவர்கள் அவங்க சரக்கு அடிக்கணும்னு யாராவது ஆரம்பிச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு கஷ்டப்பட்டு மூளை உழைப்பு செய்கிறோம், அதனால நாங்கள் சரக்கஷ்டே மூளை உழைப்பு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் மூளையே வேலை செய்யாது. அது உடல் உழைப்பாக இருக்கட்டும் மூளை உழைப்பாக இருக்கட்டும், நம்ம சரக்கு உள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே மூளை மந்தமாகி விடுகின்றது, அந்த ரியாக்ஷன் டைம் அப்படின்றது ரொம்பவே குறைவாகி விடுகின்றது. அதனால தான் பார்த்தீங்கன்னா
தண்ணி அடிச்சு வண்டி ஓட்டாது அப்படின்னு நம்ம சொல்றோம். முக்குக்கு முக்கு டிராஃபிக் கான்ஸ்டபிள் இருந்து செக் பண்றாங்க. ஏன்னா இவன் போய் தொலைஞ்சாலும் பரவாயில்ல, இன்னொத்தனையும் ஆக்சிடென்ட் பண்ணி எல்லாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது, அதனால தான் வந்து தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டாதீங்கன்னு சொல்றாங்க, செக் பண்றாங்க. ரைட், மதுவை ஒழிக்க வேண்டும், நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அக்டோபர் 2ஆம் தேதி போராட்டம் பண்ண போறாங்க. இந்த போராட்டத்தின் மூலம் நீங்க அச்சீவ் பண்ண போவது என்ன? இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்தேன், மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு, படிப்படியாக குறைக்கப்படும். அதுக்கப்புறம் மதுவிலக்கு அப்படின்னு முதலமைச்சர் சொல்லிட்டாருன்னா ஒரே நாளில் எல்லா கடைகளும் மூடப்படும். அந்த ஒரே நாள் என்னைக்குங்க? ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேம் சொல்லுங்க. ஒரு 10 வருஷம், 20 வருஷம், அட்லீஸ்ட் 100 வருஷம்னா அது சொல்லுங்க, நாங்கள் அதுக்குள்ள தயாராகிக்கிறோம். ஆனால் படிப்படியா அது எடப்பாடி அவர்கள் காலத்திலேருந்து இப்படி படிப்படியாக தான் சொல்லியிருக்கிறாங்க. படிப்படியாக குறைக்கிறோம்னு. எத்தனை படி இருக்குன்னா அது எங்களுக்கு சொல்லுங்க. படியே தெரியாம நாங்கள் எவ்வளோ காலம் தான் ஏறிட்டு இருக்கிறது. ஆனால் இது கூட்டணி மாற்றங்களுக்கு அடிகோலுமா அப்படின்னா இட்ஸ் டூ ஏர்லி. ஆனால் அதை நோக்கித்தான் முன்னேறி கொண்டிருக்கின்றது. பட் அதில் இருக்கின்ற அந்த சம்மந்தப்பட்ட ஆக்டர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து இதை எந்த அளவுக்கு உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் முடிவெடுக்கலை. அண்ணன் ஜெயக்குமார் சொல்லிட்டாரு, இது தலைமை முடிவெடுக்கும் அப்படின்ட்டாரு. கரெக்ட், எல்லா கட்சியிலையும் தலைமை தான் முடிவெடுப்பாங்க. இந்த தொண்டர்களை கேட்பது, நிர்வாகிகளை கேட்பது, அதெல்லாம் சும்மா ஐவாஷ் தான். அப்படி கேட்டுப்பாங்க, நீங்கள் என்ன வேணா சொல்லுங்க, ஆனால் தலைமை தான் முடிவெடுக்கும். சரி, முடிவெடுத்து நாளைக்கு வந்து அதிமுக விசிக பக்கம் போயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். இதில் பாஜகவில் எல்முருகன் அவர்கள் சொன்னார், திமுக வந்து மிரட்டுறதுக்காகத்தான் வந்து எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு. அது வந்து ஒரு விதத்தில் உண்மையாக கூட இருக்கலாம். இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, சரிங்க இவங்க கூப்பிட்டாங்க, நாம போயிட்டோம், இது கூட்டணியா வருமா, இல்லை வந்து அங்கே அவங்களுடைய டிமாண்டை ரைஸ் பண்ணுறதுக்காக நம்மளை யூஸ் பண்ணிட்டு கைட்டி விட்டுருவாங்களா? நிச்சயமா இந்த சந்தேகம் வரும். ஏன்னா திரும்ப அவர்கள் கூடவே ஒரு டிஸ்க்ளைமர், அதாவது இந்த பேட்டிக்கு முன்னாடி நீங்க போடுற மாதிரி இது தேர்தலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருங்க. சரி, மது இருப்பது தேச விரோதமானது, அப்ப அந்த கட்சியோட எதுக்காக வந்து கூட்டணி அப்படின்னு கேட்டா அது வேற இது வேறன்னு சொல்லுவாங்க. கொள்கை வேற கூட்டணி வேறன்னு ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சொல்லிட்டாரு. அப்ப கொள்கைக்கும் கூட்டணிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னா இது கொள்கை கூட்டணி அப்படின்னு நாளைக்கு யாராவது சொல்ல முடியுமா? அப்ப எதுக்காக நீங்க கூட்டணி வச்சுக்கிறீங்க? கொள்கை இல்லைன்னு ஆயிப்போச்சு. ஐயா அன்புமணி ராமதாஸ் வெளிப்படையா சொல்லிட்டாருங்க. அப்ப திரும்ப அவர்கள் சொல்வாரா கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்னு சொல்வாரா? கொள்கை வேறு வியாபாரம் வேறுன்னு திமுக ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டாருங்க ஒரு பேட்டியில. ஆனா கொள்கை வேறு, ஆனா அரசியல் வேறு, கூட்டணி வேறு அப்படின்னு சொன்னா நாங்க ஏத்துட்டு போறோம். அதை சொல்லாம கொள்கைக்காக கூட்டணி அப்படின்னு சொன்னா சரி, அப்ப மதுவை ஒழிக்கணும் அப்படின்றது உங்களுடைய கொள்கை. ஆனா அதை ஒழிக்காத தேச விரோதமான அரசே மது விற்பதை செய்து கொண்டிருக்கின்ற, பாருங்க இதுல மது விற்பதை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு வந்தாச்சுன்னா அது அரசாங்கம் வித்தானா பிரைவேட் வித்தான எல்லாமே ஒண்ணு தானுங்க. விஷம் தான். அது வந்து கவர்மெண்ட்ல விஷம் வித்தா என்ன, பிரைவேட்ல வித்தா என்ன, ஒத்துக்கிறீங்கல்ல? அப்ப அதே மாதிரி தானே அரசே விற்பது. ஒரேடியா விற்காதீங்கன்னு சொல்லுங்க. அதனால அரசு விற்காம அப்ப தனியார் வித்தா ஏத்துக்க முடியுமா? நான் கேட்கிற கேள்வி நியாயமா தானே இருக்குது. மதுவை ஒழிக்க வேண்டும்னா ஒழிக்க வேண்டும்னு சொல்லிடுங்க. இந்த பாருங்க இதுதாங்க எங்களுடைய நிபந்தனை, நீங்க வந்து மதுவை ஒழிப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாதான் கூட்டணி தொடரும் அப்படின்னு சொல்ல முடியுமா அவரால்? சொல்ல முடியாது. அப்படின்னா எதுக்காக போராட்டம் நடத்துறீங்க? உங்க போராட்டத்தால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்க வந்து இந்த கொள்கையை ஏத்துக்கல, சாராய கடையை மூடல அப்படின்னு சொன்னா நாங்க கூட்டணி விட்டு வெளில போக மாட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அப்புறம் எதுக்கு நீங்க வந்து போராட்டம் நடத்துறீங்க? யாரை ஏமாத்துறதுக்காக இந்த போராட்டம்? இதனால தான் அதிமுகவும் யோசிக்கிறாங்க. இவர் பாட்டுக்கு நம்ம இன்னைக்கு போய் கூட்டணி வரும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அங்கே போய் சேர்ந்துக்கின்னு அப்புறம் அவர் வந்து இல்லை எங்களுக்கு வந்து இது கொள்கை அப்படி இருந்தாலும் பாஜக உள்ள வந்துடக்கூடாது, அதுக்காக இந்த கூட்டணி தொடரும் அப்படின்னு அவர் கண்டினியூ ஆயிட்டாருன்னா அப்புறம் நம்ம நிலைமை அசிங்கமாயிருமே. அதனால கூட்டணி இந்த அணி மாற வேண்டும், கூட்டணியிலிருந்து விலக வேண்டும் அப்படின்னு நினைச்சா ஒட்டுமொத்தமா அவர் வந்து அவருடைய கொள்கை என்ன, இது கூட்டணி தொடருமா அப்படின்றத பத்தி சொல்லணும் திரும்ப அவர்கள். ஏன்னா அப்போதான் அதிமுகவும் தைரியமாக முன் வருவார்கள். அந்த அதிமுக பெரிய கட்சி அப்படின்றதுனால அவங்க தான் வந்து ஸ்டெப் எடுக்கணுங்க. நம்ம பல தடவை சொல்லிட்டு வரோம், இந்த மாதிரி வந்து இந்த கூட்டணி தொடர்வது அப்படின்றது கூட்டணி கட்சிகளுக்கு பிரயோஜனம் இல்லை. 26ல் பாருங்க, இந்த திமுக, விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இப்படின்ற அந்த கூட்டணி இன்னைக்கு இருக்கிற அரசியல் நிலைமையை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேர்தல் வந்ததுன்னா திமுக தான் மறுபடியும் அமோக வெற்றி பெற போகின்றது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அப்படி ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னு சொன்னா
அதிமுக ஒன்றும் இல்லாமல் போயிடும். இப்போ மட்டும் ஏதாவது இருக்கான்னு கேட்குறீங்களா? அது வந்து எடப்பாடியார் கவலை பண்ணோம், கட்சியில் இருக்கவங்க கவலை பண்ணோம், நாம கவலைப்படக்கூடாது. அப்படி ஒரு நிலைமை 26 தேர்தலில் வந்துருச்சு, அதிமுக ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்களா நாங்கள் அந்த பக்கம் போகிறோம் இந்த பக்கம் போகிறோம் எங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுங்கன்னு எதுவுமே கேட்க முடியாது. கடைசி வரைக்கும் இதயத்திலே இடம் கொடுத்தாலும் அவங்களுக்கு வேற போக்கிடம் கிடையாது. சொல்லலாம் தாவேகா அப்படின்னு, அதெல்லாம் கரெக்டுங்க. அது அமைச்சர் அவர் சொன்னார், படமே 2 நாள் தான் ஓடுது, கட்சி எத்தனை நாள் ஓடும், 6 மாதம் ஓடும் அப்படின்னு இருக்காரு. அவருக்கு ரொம்ப நம்பிக்கை. 6 மாதம் ஓடுமா? என்ன சொல்லனா, இந்த எலெக்ஷன்லாம் வரணும், எலெக்ஷன் வந்த பிறகு ரிசல்ட் வந்த பிறகு எத்தனை மாதம் ஓடும் அதுதான் முக்கியம். ஏன்னா எலெக்ஷன் வரைக்கும் ஆளுக்கு கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஏன்னா நம்ம மன்சூர் அலியான் அவர்களோட ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கிட்ட அப்படியே டிமாண்ட் பண்ணலையா, நேரம் அதிமுக என்ன சொல்லுவாங்க, என்னது எருது இழைச்சா காக்கா ஏதோ பண்ணுமா, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க பழமொழி. சாரி, பழமொழிலாம் நமக்கு மறந்து போச்சுங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இந்த அதிமுக ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டதுன்னா 26 தேர்தலுக்கு பிறகு கூட்டணி கட்சிகள் நிலைமையும் ரொம்பவே சிக்கலாகி போயிடும். ஸோ அதுக்காகவாது இவங்க கூட்டணி மாற வேண்டியிருந்தது காலத்தின் கட்டாயம். ஸோ அதுக்கான ஒரு முன்னெடுப்பாக தான் நான் வந்து இந்த மாநாடு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரிங்க, என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்து தனியால் இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கணும். எதுக்கு அதிமுகவை சேர்க்கணும்? தாவேகா வாங்க, எல்லா கட்சியும் வாங்க, கூட்டணி கட்சிகள் ஒன்றாக வர வேண்டும்னு கூட சொல்லலை. காங்கிரஸ் வாங்க, கம்யூனிஸ்ட் வாங்க அப்படி கூட சொல்லலை. எல்லா கட்சிகளும் வாங்கன்றாரு, அதிமுக வாங்கன்றாரு. எதனால இதெல்லாம்? இந்த மாதிரி நீங்க ஒரு போராட்டம் நடத்தும் போது என்ன ஒன்னா சொல்லலாம், இந்த மத்திய அரசு அதை கொண்டு வர வேண்டும் அப்படின்றதெல்லாம் பொதுமக்களை எத்தனை பேரை போய் ரீச் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படியே அந்த கோஷத்தை முன்வைத்தாலும் மாதிரி மதுவுக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஜனங்க என்ன நினைப்பாங்க, கரெக்டு, இது அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் அப்படிதான் நினைப்பாங்க. அதில் என்ன கொள்கை விளக்கம் சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கு இங்கே யாரும் நேரம் கிடையாது. இதே அதிமுக ஆட்சியில், ஈவன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் கூட மதுவுக்கு எதிராக எவ்வளவு போராட்டங்கள் நடந்தது. ஏன் திமுக இந்த எடப்பாடியார் அவர்கள் தானே சொல்றாரு, ஸ்டாலின் அவர்கள் வந்து பாருங்க கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கின்னு போர்டு குச்சின்னு இருந்தாங்க அப்படின்னாரு. அப்போ அது ஆட்சிக்கு எதிரான ஒரு விஷயமா தானே பார்க்கப்பட்டது. அதே மாதிரி தானேங்க அப்போ இங்கேயும் நடக்கும். ஆட்சிக்கு எதிராக விசிகாவே போராடுறாங்களா, யோசிப்பாங்களா மாட்டாங்களா பார்க்குற ஜனங்க? அப்போ விசிகாவோட அதிமுகவும் போய் சேர்ந்துக்குச்சு அப்படின்னு வச்சுக்காங்க, கூட்டணி மாதிரி போயிடுச்சு போலகுது. என்ன ஆகும்னா அடுத்து தேர்தல் வரைக்குமான காலகட்டத்தில் திமுகவுடைய நிலைமை ரொம்ப சிக்கலாயிரும். அந்த கிரெடிபிலிட்டி அப்படின்றது போயிடும். தேர்தலுக்கு முன்னாடி அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது இப்பவே ஆரம்பிச்சிட்ட மாதிரி, கூட்டணி கட்சிகளே போராட்டம் பண்றாங்க, இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படி தானே ஜனங்க கேட்பாங்க. இதை வந்து திமுக ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தப்புங்க. இது ஒரு சீரியஸ் இஷ்யூ. இந்த அளவுக்கு வந்து விசிகா மது எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கணும். கரெக்டுங்க, அவன் பண்ணா பண்ணிட்டு போட்டோம், கூட்டணி அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இதுதான் அந்த பெரியண்ணன் மனோபாவம்னு சொல்லுவாங்க. அது கூட்டணிக்கு வந்து நல்லது இல்லைன்னு தான் சொல்லணும். ஒருவேளை அதனாலங்க அவங்க போராட்டம் பண்ணா என்ன பெருசா ஆயிட போகுது, இதை மக்கள் என்ன நமக்கு எதிராக திரும்புவாங்களா? நம்ம வந்து எவ்வளோ நல்ல திட்டங்கள்லாம் கொண்டாந்துக்கிறோம், அந்த என்னது இந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம், அதுக்கப்புறம் மாணவிகளுக்கு கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், இது கொடுக்குறோம், விலையில்லா பயணச்சீட்டு கொடுக்குறோம் அப்படின்லாம் நினைச்சாங்கன்னா அது ரொம்ப தப்புங்க. ஏன்னா பாஜக மேல இந்த குறை சொல்லுவாங்க, கூட்டணி கட்சிகளை அவர்கள் அரவணைத்து செல்வதில்லை, அதனால தான் கூட்டணி கட்சிகள்லாம் பிச்சுக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதே குற்றச்சாட்டு அவங்க மேல சொல்லிட்டு நாமளும் அதே மாதிரி பண்ற மாதிரி ஆயிடுது இல்லையா? பட் எனியோ ஒரு விஷயம் மட்டும் சொல்லணுங்க, விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கூட்டணி தொடர்ந்தால் 26லையும் ஜெயிச்சா அதுக்கப்புறம் கூட்டணியில் இருக்க சிறிய கட்சிகளுக்கு எதிர்காலமே இல்லை அப்படின்றத திருமாவர்கள் நல்லா புரிஞ்சு வச்சு நிற்கிறாரு. ஆனா அதுக்கு அதிமுக அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேருந்து வெளில வந்து அந்த ரிவைவலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி அவங்க யோசிக்க வேண்டிய நேரம். இந்த ஒத்தையாரட்டியா அப்படின்னு பார்த்தீங்கன்னு இந்த ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்னு இப்படியே இருந்தாங்கன்னா கரெக்டு. திருமாவர்கள் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது அவர் முழுமையாக இது கூட்டணியை விட்டு வெளில வர மாதிரி தெரியலைங்க. ஆனால் இது இன்னைக்கு இல்லை, பாராளுமன்ற தேர்தலுக்கு பல மாதங்களுக்கு முன்னாடியே சொன்னார், இது மாதிரி மதுவை எதிர்த்த போராட்டத்தில் அதிமுக எங்களுடன் இணைந்தால் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. அப்பவே வந்து எடப்பாடியார் அவர்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கல, இப்போ மட்டும் பண்ணிப்பாரா அப்படின்னு கேட்குறீங்களா? பண்ண வேண்டிய கட்டாயம்.
அதிமுகவை இந்த தேர்தலில் ரிவைவ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சுங்க. இது அதிமுகவுக்கு மட்டும் இல்லை எச்சரிக்கை, பாஜகவுக்கும் தான். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக அவர்களுடைய வாக்கு சதவீதத்தை, நீங்கள் சீட்டு ஜெயிக்கிறத விடுங்க, ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றத தனியாவோ இல்லை கூட்டணியுடனோ, எந்த ஒரு கூட்டணியுடனோ, அதிமுகவோட இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு 20% அப்படின்றத டச் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். ஆனால் ஏற்கனவே வாங்கினதை விட அவங்க குறைவாக வாங்கினார்கள் அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு அடுத்த 25 வருஷத்துக்கு தமிழகத்தில் திமுக தான் ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இந்த அடிமாற்றங்கள் அப்படின்றது பாஜகவோட அதிமுகவுக்கு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க, அதிமுக ஸ்டேட்லையும் இல்லை, சென்ட்ரல்லையும் எந்த விதமான ஆதரவும் இல்லை. ஸோ 26லையும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. முன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா டகால்னு திமுகவில் போயிட்டு எப்படி ஒன்றா ஆகலாம். ஏன் அதிமுகலேருந்து போன எத்தனை பேருக்கு அங்கே நல்ல பதவியெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள்லேருந்து எடுத்துக்காங்க, முன்னாள் அமைச்சர் அங்கே போயிட்டு அமைச்சர்கள் ஆகியிருக்காங்கல்ல. அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. இந்த தொண்டர்கள் அது கரெக்டு, விக்கிரவாண்டிலேயே அதிமுக ஓட்டு பெரும்பாலும் திமுக பக்கம் போயிடுச்சு. அப்புறம் கட்சி என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? கடைசியாக எடப்பாடி அவர்கள் தான் தனியாக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரெல்லாம் அதெல்லாம் சும்மாங்க சொல்லக்கூடாது, அவர் போய் திமுகவில் சேருவாரா? அதனால் கட்சின்னு வச்சுக்கலாம், ஆஃபீஸுன்னு இருக்கலாம். ஆமாம், சசிகலா அம்மையார் அவர்கள் வேற கட்சியில் சேர்த்துக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லினுக்கிறாங்க. ரொம்பவே சிக்கலான நேரம். ஆனால் இது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிகினிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போவே இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய மாற்றங்கள் வரப்போகின்றன. இதை நம்ம ரொம்ப நாளாக சொல்லினுக்கிறோம். அதுக்கு இது ஒரு ட்ரிகராக இருக்கும். இதுக்கு மேலே அது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் போகுதா இல்லை ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் போகுதா, எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படின்றதெல்லாம் அதிமுகவோட கையில் தான் இருக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு அதிமுக நினச்சாங்கன்னா ஐ எம் சாரி, அங்கெல்லாம் ஒன்றுமே சான்ஸ் கிடையாது. சூட்டோட சூட்டாக இதை முடிக்க வேண்டிய நேரம் அதிமுகவிற்கு.